உலகத்தோட ரொம்ப அற்புதமான கட்டிடங்களை பற்றி பேசினா நிறைய பேருக்கு எஜிப்தில் இருக்க பிரமிட் இல்லை இங்கிலாண்டில் இருக்க ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரியான இடங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்தியாவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்க எந்த விதமான மாடர்ன் டூல்ஸும் இல்லாமல் கட்டப்பட்டு இன்றைக்கும் சேதம் அடையாமல் நிற்கிற பல கோவில்களை பற்றி யாருக்கும் தெரியறதில்லை. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான மகாராஷ்டிராவில் இருக்க கைலாஷா டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிசர்ச்சர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் கூட இது எப்படி மனுஷனால அந்த காலத்துல கட்ட முடிஞ்சதுன்னு பார்த்து வியந்த ஒரு இடம்னு சொன்னா இந்த கைலாஷா டெம்பிளும் அதுல ஒண்ணு. பொதுவா உலகத்துல இருக்க மற்ற குகை கோயில்கள் எல்லாம் முன்பக்கத்துல இருந்து பாதையை குடைஞ்சு கட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த கைலாஷா டெம்பிள் மட்டும்தான் ஒரு மலையை மேல இருந்து குடைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க ஒரே பாதையில கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் பாதைகள் இந்த கோவில் கட்டுறதுக்காக குடைஞ்சு எடுத்திருக்காங்களாம். ஆனால் இந்த 4 லட்சம் டன் பாதைகள் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியலையாம். இந்தியர்கள் கட்டுமான கலையில் சிறந்து விளங்கினாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கோயிலை இந்தியர்களால் கட்ட முடிஞ்சதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஏலியன்கள் உதவி பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு கோயிலை பார்க்க முடியாது. ஒரே பாதையில் செய்யப்பட்ட உலகத்தோட மிகப்பெரிய கோயிலாக இது திகழுது. இந்த கோயிலை எப்படி உலக அதிசயங்களில் ஒன்றா சேர்க்கலைன்னு தான் நமக்கு புரியலை. நம்மக்கிட்ட இந்த காலத்தில் இருக்க அட்வான்ஸ் டூல்ஸை வச்சு கூட பூமிக்கு அடியில் ஒரு மெட்ரோ ட்ரெயினை போடுறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலேயே ஒரு மலையே குறைஞ்சு இப்படி ஒரு கோயிலை இந்தியர்கள் கட்டியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான். இந்த கோயிலோட கட்டுமானத்தப்போ ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை சரி பண்ணவே முடியாது. அப்படி இருந்தும் இவ்வளோ அழகா ஒரு தவறு கூட செய்யாம இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் ஹிந்து கடவுளான சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்டது. இது சிவபெருமான் இருக்க கைலாச மலையை மாதிரியே கட்டப்பட்டதுக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இந்த கோவில் ராஷ்டிர குலத்து மன்னர்களால் கட்டப்பட்டதுக்காம். இந்த கோவிலுக்கு அடியில நிறைய குகைகளும் காணப்படுது. ஆனால் இந்த குகைகளை யாரும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த குகைகளுக்குள்ள இன்னும் என்ன ஆச்சரியங்கள் இருக்கும்? மனுஷங்களுக்கும் ஏலியன்களுக்கும் இருந்த தொடர்பு பற்றி இந்த குகைகளை ஆராய்ச்சி செஞ்சால் தெரிஞ்சுக்க முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கோவில் பழங்கால இந்தியர்களோட கட்டிடக்கலையால் உருவானதா இல்லை ஏலியன்களால் உருவாக்கப்பட்டதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.